ஒரு ஊரில் கதிர், அமர் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அவங்க போயிட்டுருக்கும் போது ஒருத்தர் பறவைகளை எல்லாம் வித்துட்டு இருந்தார். எல்லா பறவைகளுமே வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு பறவை மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பறவை விற்கிறவர், இல்லைப்பா, இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி, நீங்களாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கதிருக்கும் அமருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரின்னு வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஆனால் அமருக்கு எப்படியாவது அதை வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அவன் அப்பாட்ட போய் சொல்லி அடம் பிடிக்கிறான். சரி, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா அமரை கூட்டிகிட்டு போய் அந்த காஸ்ட்லியான பறவையை வாங்கிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. இந்த விஷயம் கதிருக்கு தெரிய வருது. அப்போ கதிர் போய் கேட்குறான் அமர்கிட்ட, டேய் அமர், நீ அந்த பறவை வாங்கிட்டியாடா? ஆமாண்டா கதிர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் அப்பாட்ட போய் அடம் பிடிச்சேன். அவர் சரின்னு வாங்கி கொடுத்துட்டாருடா. இங்கே வா, இங்கே பார், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பறவையை காட்டுறான். இப்போ கதிர் கேட்குறான், ஏண்டா அமர், நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பறவை இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறியே, இந்த பறவைல அப்படி என்னடா வித்தியாசம் இருக்கு? அதுவாடா, இந்த பறவை எப்போவுமே ஏசி ரூம்லேயே இருக்கணுமாண்டா. அதுக்கு ஆர்வோ வாட்டர் தான் கொடுக்கணுமா. அதை மாதிரி நட்ஸு, பாதாம் இப்படி தான் அது சாப்பிடுமாண்டா. அது படுக்கிறதுக்கு நான் ஒரு குஷன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்டா. அமர் இப்படி சொன்னோன்னா கதிருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அமர் சேர்த்தே சொல்கிறான், இந்த பறவை ஒரு வருஷம் நான் வளர்த்தேன்னா அந்த ஒரு வருஷம் கழித்து நான் இந்த வாங்கின ரூபாயை திரும்ப கொடுப்பேன்னு அவர் சொன்னார்டா. அதுக்காக தான்டா நான் மெயினாக வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியாடா, சரிடா, நீ பார்த்துக்கோ. நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் அப்புறமாட்டிக்கு வரேன். இப்போது ஒரு வருஷம் கழித்து கதிர் அந்த பறவையை எடுத்துட்டு பறவை விற்கிறவங்கிட்ட போய் சொல்கிறான், பாருங்க, நீங்க ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் கொண்டு வந்தா வாங்கின காசை கொடுத்துட்றேன் திரும்ப அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பாருங்க, இந்த பறவையை கொண்டு வந்திருக்கேன், இது வாங்கின காசை கொடுங்க. இப்போ பறவை விற்கிறவர் கேட்குறாரு, ஆனால் இந்த பறவை நான் உன்கிட்ட கொடுக்கலையேப்பா அப்படின்னு கேட்காரு. அது கதிர் சொல்கிறான், ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். என்னோட ஃப்ரெண்டு அமர் தான் இந்த பறவை உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கிறான். ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள அவன் இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் இந்த பறவை போய் கொடுத்து அந்த ரூபாயை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல சொன்னாங்க. நான் வந்திருக்கேன். கதிர் இப்படி சொன்ன உடனே அந்த பறவை விற்கிறவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, யார்கிட்ட நான் விற்றேனோ அவங்களுக்கு தான்ப்பா நான் கொடுப்பேன். நீங்கள் அவர் உலகத்திலே இல்லைங்கீங்க, நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கதிர் நினைக்கிறான், பறவையை கவனிக்கன்னு சொல்லிட்டு அவனோட உடம்ப பார்க்காம இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான்.